அம்மன் சாமி மற்றும் அதன் வகைகள். அம்மன் சாமி என்பது தமிழர் பக்தி, பாரம்பரியம், கிராம தேவதைகள் மற்றும் சக்தி பஞ்சாயத்தில் மிக முக்கிய இடத்தை வகிக்கிறது. அம்மன் என்பது தாயான தெய்வம் என்று கருதப்படுகிறாள். தமிழ்நாட்டில் மற்றும் தென்னிந்தியாவில் பல வகையான அம்மன் சாமிகள் திருக்கோயில்களில் இருக்கிறார்கள். முக்கியமான அம்மன் சாமி வகைகள்: மாரியம்மன், மாரி அம்மன், மழை தெய்வம், நோய் தீர்த்த அம்மன். காளியம்மன், சக்தி மற்றும் சக்கரவர்த்தி தாயார் ரூபம். ஆங்காள பரமேஸ்வரி, கிராம காவல் தெய்வம், சக்தி அம்சம். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, அகிலாண்டேஸ்வரி அசிவனின் சக்தி அம்சமாக மதிக்கப்பட்ட தாயார். ரேணுகா தேவி, பொன்மலை அம்மன், படை வீட்டு அம்மன், கருமாரியம்மன். களியம்மன், கண்ணத்தாள், முந்திகாயம்மன், சிற்றாமணியம்மன், பாண்டியம்மன். ஒவ்வொரு ஊருக்கும் தனிநிலை காவல் அம்மன் இருக்கிறது. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டு சிறப்பு. ஆடி மாதம், ஆதி மாசம், தமிழ் நாட்காலண்டரில் சுமார் ஜூலை, ஆகஸ்ட் முக்கியமான ஆன்மீக மாதம். இது அம்மனுக்கு சக்தி முழுக்கமே அர்ப்பணிக்கப்பட்ட சமயம். ஏன் ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு சிறப்பு? பார்வதி தேவி சிவனைப் பெற கடும் தவம் செய்த மாதம் என ஐதீகம். சிவன் இம்மாதம் உனக்குரிய வழிபாட்டு மாதமாக இருப்பதாக வரம் அளித்தார். இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பு விரதங்கள், பூஜைகள், தீமிதி, கூழ் ஊற்றுதல், பால்குடம், அலங்கு பூஜை மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படும். ஆடி மாதம் கொண்டாடும் முக்கிய விளக்கம்: இயற்கை வானிலை மாற்றங்கள், வெப்பம் குறைந்து மழை வருவதற்கான கட்டத்தை குறிக்கும். நோய் தடுப்பு, சுகாதாரம், மக்களுக்கு விரும்பிய நலன் வழங்குவதற்காக அம்மனுக்கு விளக்கேற்றல், கூழ் வெளிப்பாடு நடந்தேறும். பெண்கள் குடும்பம் முழுவதும் சுபம்சிகள் நலன் பெற விரும்பி அம்மனிடம் விரதம் இருந்து பூஜை செய்கின்றனர். ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் விசேஷமானவை. பெண்கள் அதிகமாக விரதம் இருக்கின்றனர். தாயாரை வழிபட்டு திருமண பாக்கியம் மற்றும் குடும்ப நலன் பெற விரும்புகின்றனர். அம்மன் வழிபாட்டில் கூழ் மாதிரி ஏன் முக்கியம்? கூழ் ஊற்றும் விரதம் வெப்ப கால மாற்றத்தில் ஒழுங்கற்ற நோய்கள், வைரஸ்கள், அம்மை நோய் தாக்காமல் அம்மன் காப்பாற்ற வேண்டும்.